வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம்ங்க. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல நெக்ஸ்ட் அப்கமிங் இயருக்கு 2026-27 இயருக்கு நம்ம அட்மிஷன் போடும்போது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம என்ன வச்சிருப்போம்னா யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு யூடிஐடி அப்படின்னு சொல்லுவோம். அது வச்சிருப்பாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்ன பண்ணுவோம் பிடபிள்யூ சர்டிபிகேட் சொல்லி நம்ம வச்சிருப்போம். அது ரெண்டு இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம நீட்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சர்டிபிகேட்டை நம்ம பிடபிள்யூடி கேட்டகரியில நம்ம கிளைம் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தனியா ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கி ஆகணும். இதனால நம்ம என்னென்ன நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 200+ சீட்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல அதுல 50% ஆஃப் சீட்ஸ் கூட என்ன ஆகுது இல்ல, ஃபில் ஆகுறது இல்ல. அதுல மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் வந்து நம்ம தனியா வாங்காம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க அந்த யூடிஐடி கார்டோ அல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுத்த ஐடி கார்டோ யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு அது எலிஜிபிள்ல வரமாட்டேங்குது. ஸோ இது ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிடபிள்யூடி கேட்டகரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர்ல எங்க வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம சென்னையில எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்னும் டிசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸ் சொல்லி இதோட ஒன்னும் ஒரு சில சென்டர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. எல்லாருமே நம்ம அங்கதான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது எங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி வர நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ நம்ம அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற அந்த யூடி ஐடி கார்டும் ஸ்டேட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கின சர்டிபிகேட்ஸையும் அவங்கள்ட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளே செக் பண்ணிட்டு என்ன செக் பண்ண போறாங்க, நம்ம பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நம்ம மெடிக்கல் படிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்குமா, அதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்குமா, நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா, நம்ம டாக்டர் ஆகல நமக்கு ஃபுல் ஓகே அப்படிங்கிற விஷயத்த ஒன்னும் அவங்க ஒரு சில விஷயம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து என்ன டீம் வந்து என்ன பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓகே அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிடபிள்யூ கேட்டகரிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதை ஒண்ணு மெயினா வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்னும் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டார்ட் யூசிங் தி சர்டிபிகேட் ஒன்லி ஆஃப்டர் த எம்சிசி. ஆல் இண்டியா கோட்டா ஒன்னும் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல, நீட் ரிசல்ட்டே ஒன்னும் வரல, அப்புறம் எதுக்கு சார் இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பட் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப பிடபிள்யூ கேண்டிடேட் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒன்னும் ரிசல்ட் வரல, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில வாங்காமே அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க அப்ளிகேஷனை ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால முதல்ல அவங்க ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. எப்ப ஆல் இண்டியா கோட்டால அவங்க அப்ளிகேஷன் வந்து கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸும் இந்த டிசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாதான் அவங்க தருவாங்க. இப்பயே நம்ம அதை போய் கிளைம் பண்ண முடியாது. சோ இது நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்ப ரெண்டு ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்ல நான் இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் சார், நான் பின்னாடி மறந்துடுவேன் அப்ளிகேஷன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிற யூஸ் பண்ண அந்த ஃபார்மெட்லயே ஏதாவது ஒரு ஃபார்மெட் வச்சிருக்குமே அதுல நம்ம என்ன பண்ணிக்கங்க, நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. பட் ஆனா நீங்க வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்குல்ல, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா என்னதான் அவங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் இருக்கும். அப்ப வந்து நீங்க இந்த சர்டிபிகேட்டை கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஒண்ணு வெயிட் பண்ணி நம்ம ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ல அந்த சர்டிபிகேட் வாங்கி கவுன்சிலிங்ல அப்பயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் இது. இல்ல சார் நான் இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன்னு அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் என்ன ஆயிரும், சப்மிட் ஆயிரும், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்டர்ஸ் இருக்க சர்டிபிகேட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இது இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் தான் பார்த்திருக்கோம். இதுக்கு மேல நம்ம நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பண்ண அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வரும். நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சூர்யா நீட் அகாடமியில ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2027 வந்து நமக்கு ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கரண்டா போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமான உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூங்க.